வணக்கம். தந்தியின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காயத்ரி. சென்னை மக்களின் ஜீவாதாரமாகவும் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரமாகவும் விளங்கும் வீராணம் ஏரியில் தற்பொழுது என்ன நிலவரம் இருக்கிறது? தற்பொழுது அங்கிருக்கும் நீரின் அளவு குறைந்து காணப்படுகிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியத்திலும் கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம் என்பதை பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக அலசவிருக்கிறோம். இதற்கு முன்பாக ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். தமிழகத்தில் உள்ள பெரிய ஏரிகளில் ஒன்று வீராணம். வீர நாராயணன் என்ற அரசரின் பெயராலேயே இன்று வீராணம் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏரியின் பிரதான கரையின் நீளம் 16 கிலோமீட்டர். அத்துடன் ஏரியின் முழுமட்ட அளவு நீர்பிடிப்பு பரப்பு 35 சதுர கிலோமீட்டர் ஆகும். காவிரி கடைமடை பகுதியான சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பகுதி விவசாயிகளின் உயிர் நாடியாக விளங்கும் வீராணம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 1446 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. ஆனால் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் நீர்வரத்து ஓடைகள் வழியாக மண் வந்து சேர்ந்ததால் ஏரியின் கொள்ளளவு படிப்படியாக குறைந்தது. தற்போது இது மேலும் குறைந்து 500 மீட்டர் கன அடியாக உள்ளது. எனவே ஏரியை முழுமையாக தூர்வாரி கரையை பலப்படுத்தும் திட்டத்திற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் பணிகள் துவங்கப்படாததால் விவசாயிகளுக்கு தடையின்றி நீர் வழங்கவும் சென்னைக்கு தடையின்றி குடிநீர் கொண்டு செல்லவும் முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் தண்ணீர் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அணைக்கரையில் உள்ள கீழணையில் இருந்து வடவாறு வழியாக வீராணத்திற்கு வருகிறது. இவை இல்லாமல் மழை காலங்களில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் மழைநீர் செங்கால் ஓடை, பன்னாங்குழி ஓடை உள்ளிட்ட காட்டாறுகள் வழியாக ஏரிக்கு 10,000 முதல் 15,000 கன அடி வரை கூடுதல் நீர் வருகிறது. இதன் மூலம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் 49,440 ஏக்கர் நிலங்கள் பாசனம் பெறுகின்றன. இந்நிலையில் ஏரி முழுமையுமாக மண்மேடிட்டும் மரங்கள் மற்றும் கொடிகள் வளர்ந்தும் நீரின் கொள்ளளவு வெகுவாக குறைந்து விட்டதால் சென்னைக்கு தொடர்ந்து குடிநீர் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. சென்னை மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்க்கும் வீராணம் ஏரியை ஆழப்படுத்த முயற்சிக்காமல் அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. இயற்கையில் நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த ஏரியை சரியாக புதுப்பித்துக் கொண்டால் பல கோடி ரூபாய் செலவு செய்து கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்திற்கு செல்லும் அவசியம் இருந்திருக்காது. எனவே தற்போது முழுமையான கொள்ளளவிற்கு நீரை தேக்கி பயன்படுத்த முடியாமல் தூர்ந்துள்ள வீராணம் ஏரியை தூர் அகற்றி கொள்ளளவின் முழுமையான இலக்கை உயர்த்தி விவசாயம் பாதிக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் திரு பாலுசாமி அவர்கள், முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பொதுப்பணித்துறை. மேலும் களத்தில் இருந்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தேவநாதன் கடலூரில் இருந்து. முதலில் அவரிடம் செல்லலாம். தேவநாதன், வணக்கம். தேவநாதன், இப்ப சொல்லுங்க, வீராணம் ஏரியை பொறுத்தவரைக்கும் அதோடைய வீராணம் ஏரியுடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய முக்கியமான பயன்பாடு என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. தமிழகத்துடைய மிகப்பெரிய ஏரிகள் ஒண்ணுதான் இந்த வீராணம் ஏரின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் இதோடைய தொலைவு மட்டுமே இருக்குது. ஏற்கனவே இந்த ஏரியில பாத்தீங்கன்னா தண்ணி நிரம்பி இருக்கும்போது ஒரு கடல் போல காட்சி தெரியும். அதான் இந்த கரையிலிருந்து மறுக்கரை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏரி இந்த ஏரி. இந்த ஏரியை நம்பி, அதாவது வீராணம் ஏரியை நம்பி அங்க சுமார் 50,000 ஏக்கர் இந்த வீராணம் ஏரியை நம்பி நேரடியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் இந்த வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அதுல என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த வீராணம் ஏரி தூர் வாரப்படாமல் இருக்குது. அதாவது பல ஆண்டு காலமாக இந்த வீராணம் ஏரி தூர் வாரப்படாமல் இருக்குது. இதனால இந்த வீராணம் ஏரியோடைய முழு கொள்ளளவு அது ஏற்றதுல ரொம்ப சிரமம் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த 46 அடின்றதே பாத்தீங்கன்னா 47 அடி அப்படின்னு நம்ம சொல்றதே பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துடைய உயரத்திலிருந்து தான் அது 47 அடியை தவிர அந்த ஏரியுடைய ஆழம் 47 அடி நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு நிலையில தான் தற்போது பாத்தீங்கன்னா இந்த ஏரியில தற்போது 45.5 அடி தான் தற்போது நீர் இருக்குது. இன்னும் இந்த வரும் கோடை காலத்துல சென்னைக்கு நம்ம குடிநீர் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா இந்த தண்ணி இந்த கோடை காலத்துல மிக வேகமா வற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த நிலையில கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் 40 கோடி ரூபாய் வீராணம் ஏரியா தூர்வாரத்துக்காக
பணம் ஒதுக்குனாங்க. ஆனா இன்னும் இந்த வீராணம் ஏரியா தூர்வாரும் பணி துவக்கப்படல. அதன் காரணமாக இந்த கோடை காலத்திலேயாவது இந்த வீராணம் ஏரியை தூர் வாரணும் அப்படின்றதுதான் இங்குள்ள விவசாயிகளுடைய கோரிக்கை. அப்படி தூர்வாரும் பட்சத்தில் இந்த ஏரியுடைய நீர்மட்டம் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது சென்னைக்கு குடிநீர் எடுத்துட்டு போறதுலயும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. இங்க இருக்க விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கலையும் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்றதுதான் விவசாயிகளுடைய கருத்தா இருக்கு. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவநாதன், இது குறித்து திரு பாலுசாமி அவர்களிடம் கேட்கலாம். சரி, இப்ப அவர் சொன்ன மாதிரி தூர்வாரும் பணிகளுக்கான 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தூர்வாரும் பணி நடைபெறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கலாம். இது மூலம் 45,000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் ஒரு முக்கியமான ஒரு ஏரியாகவே இந்த வீராணம் ஏரி திகழ்கிறது. அந்த பிளானும் இருக்கு, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒதுக்கியாச்சு. ஏன் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் நம்மளுக்கு அந்த தூர்வாரும் பணி நடைபெறாமல் இருக்கிறது? இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னவா இருக்கு? ஏரி தூர்வாரணும்னா ஏரி காயணும். தண்ணி இருக்கும்போது தூர்வார முடியாது. சகதியா இருந்தாலும் தூர்வார முடியாது. இப்ப இருக்கிறது 45.6 அடி இருக்குது. அது அவர் சொன்ன மாதிரி கடல் மட்டத்தில் இதான் ஒழிய இதனுடைய ஆழம் பார்த்தா ஒரு 10 அடி இருக்கலாம் ஆவரேஜ், அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. இது இந்த சர்ப்ளஸ் பியருடைய சில்ல இருந்து 5.5 அடி இப்ப இருக்கிற தண்ணி 5.6 அடி இருக்கு. அது 7.5 வரைக்கும் ஏத்தலாம். அது கூட ஒரு 2007, 8, 9 தான் 2 அடி உயரம் உயர்த்திருக்காங்க. நான் அந்த ஏரியை 4 வருஷம் பராமரித்து இயக்கி இருக்கிறேன். 71 இருந்து 75, 1970 இருந்து 71 இருந்து 75 வரைக்கும். இது தமிழ்நாடு இருக்கிற 39,200 ஏரிகள்ல கொள்ளளவு பிரகாரம் பார்த்தா 3வது பெரிய ஏரி. ஆனா பாசன பரப்பு அதனால் பயன்பெறுகின்ற பாசன பரப்பை பார்த்தால் முதல் ஏரி, பெரிய ஏரி, அதான் ஃபர்ஸ்ட். இதுல என்ன ஒரு அதிசயம்னா, அது இருக்கிற தண்ணி முழுசா இருந்து மேல இருந்து வரத்து வரலன்னா அதனுடைய ஆயக்கட்டுக்கு 20 நாளைக்கு தான் வரும். ஆனா இதனுடைய சிறப்பு என்னவென்றால், மேட்டூரில் தண்ணி இருந்தால் இந்த ஏரிக்கு தண்ணி வரும். எப்படி வரும்னா, காவிரி, கல்லணை, கீழணை, கல்லணை, கொள்ளிடம், கீழணை, வடவார், அது வழியா வரும். இது எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். மேட்டூர், அதாவது தஞ்சாவூர் டெல்டாவுக்கு தண்ணி விட்டா இந்த ஏரிக்கும் தண்ணி வரும். அதுதான். சரி, இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க 4 வருஷமா நீங்க அதை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட தான் இதை பத்தி நல்லாவே கேட்க முடியும். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க இது சகதியா இருக்கும்போது தூர்வார பணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆனா நம்ம அது கடலுக்கு நடுவுல பாலம் போடுறோம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யும்போது தூர்வார பணியில அவ்வளவு என்ன ஒரு பெரிய சிரமம் இருக்க போது, நம்மளுக்கான அதுக்கான நிதியும் ஒதுக்கியாச்சு. ஏன் அதுல அவ்வளவு பெரிய நடைமுறை சிக்கல் இருப்பதாக தெரிகிறதா? இது ட்ரட்ஜர் வச்சு கடல்ல ட்ரட்ஜ் பண்ற மாதிரி பண்ண முடியாதுமா. இது மெஷினரி வச்சு அந்த புல்டோசர்ஸ் அல்லது பொக்களின் இதெல்லாம் வச்சு டம்பர், டிப்பர், அதுல தண்ணி மண்ணை போட்டு வெளியே கொட்டணும். அப்ப கீழே சகதியா இருந்தா எப்படி எடுக்க முடியும்? ஏரியில் எடுக்கிறது ட்ரட்ஜர் வச்சு எல்லாம் பண்ண முடியாது. ட்ரட்ஜருக்கு தண்ணி ஒரு 10 அடி உயரமாவது இருக்கணும். அதுல வச்சுதான் இருப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி அஃபேர். அது எந்த ஏரியிலும் செய்ய மாட்டாங்க. ஒன்லி கடல்ல தான் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது சகதியா இருக்கு, மாய்ஸ்டரா இருக்கு, அதனால நம்மளால தூர்வாடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஏரிகள் அப்படிங்கும் போது அது ட்ரையா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எப்பதான் இந்த தூர்வாடுற பணி எல்லா ஏரி மாதிரி இல்ல. மானம்பாத்து ஏரிலாம் 6 மாசம் 8 மாசம் காஞ்சே கிடக்கும், அங்கெல்லாம் எடுக்கலாம். இந்த ஏரிக்கு எப்ப பாருங்களேன், இப்ப தண்ணி இருக்குதே, இந்த தண்ணி மேட்டூர் அங்க நமக்கு சென்னைக்கு 3 மாசத்துக்கு தண்ணி எடுக்கலாம். இப்ப இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் 75 கியூசஸ் தான் எடுக்க முடியும். அது மாதிரி 3 மாசம் தண்ணி எடுக்கலாம். மார்ச், ஏப்ரல், மேல கொஞ்சம் காயிற மாதிரி இருந்தா கூட மே வரைக்குமே தண்ணி அங்க இருக்கும். அப்ப 3 மாசம் எடுத்தா கூட 0.6 TMS தான் எடுக்கலாம். இப்ப இருக்கிறது 1 TMS வரைக்கும் இருக்குது. இன்னும் மீதி 4 TMS தண்ணி இருக்கும். ஓரத்துல மட்டும்தான் எடுக்க முடியும், காஞ்சி இருக்கும், பெரிஃபெரியில இருக்கும். இதுல என்ன 4 ஸ்டோர்லயும் பண்டு போட்டு வச்சிருக்காங்க. இந்த 2 அடி உயர்த்தனால அங்கதான் கொஞ்சம் எடுக்க முடியும். உள்ளெல்லாம் எடுக்கவே முடியாது. சும்மா சொல்லுவாங்க, செடி கொடி எடுக்கிறதே கஷ்டமான வேலை. ஆனா இதுக்காக தான் கவர்மெண்ட் ஒரு 4-5 வருஷம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி 2 அடி உயர்த்தினாங்க. 50% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான வேலை கவர்மெண்ட் செய்து. ரொம்ப இவங்களுக்கு தண்ணி பாசனத்துக்கு தண்ணி எடுத்தா மீதிங்க எடுப்பாங்க. அதுல அவங்க பயப்படவே வேண்டாம். இப்ப அது அவங்க பயத்தை நீக்கிறது தான் 50% ஏத்துறாங்க தண்ணிய, அதாவது கெப்பாசிட்டிய.
அதனால நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்ப நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, மேட்டூர்ல தண்ணி இருந்ததுன்னா வீராணத்துக்கு தண்ணி இருக்கும், அதை பத்தி கவலையே பட தேவையில்லை, வறட்சியும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப மேட்டூர்ல இருந்து தண்ணீர் திறந்து விடப்படாத நிலையில் வீராணத்துல இருந்த தண்ணீரை தேக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து தேக்கி இருக்கு. இப்ப ஆல்ரெடி 45.56 அடி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு 77 கியூசெக்ஸ் வெளியே எடுக்கிறாங்க நம்ம இதுக்காக, சென்னைக்காக. ஒரு 8 கியூசெக்ஸ் வெயில்ல எவாபரேட் ஆகுது, அதான் நீராவியாக மாறுது. அப்ப 85 கியூசெக்ஸ் அது மாதிரி வச்சா கூட 3 மாசத்துக்கு கிட்டத்தட்ட 0.62 டிஎம்சி தான் குறையும். அப்படியும் ஒரு 0.4 டிஎம் தண்ணி அங்க இருக்கும். ஏன்னா இப்ப வந்து நம்ம தண்ணி எடுக்கல, பாசனத்துக்கு எடுக்கவும் வேண்டியதில்லை, தேவையில்லை. அங்க மழை பெஞ்சு மேட்டூர்ல தண்ணி வந்து இது பண்ணாதான் அங்க திறந்தாதான் இங்க திறப்போம், அது வரைக்கும் திறக்க மாட்டோம். ஏன்னா வி ஆர் டிபெண்டிங் ஒன்லி ஆன் மேட்டூர். மேட்டூர்ல தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, இது திறந்து விட்டா ஒண்ணு 15 20 தான் வரும். அவருடைய ஆயக்கட்டு ரொம்ப பெருசு. இது ஒரு பெக்குலியர். இதை கட்டணம் யாருன்னு தெரியுங்களா? பராந்தக சோழனுக்கு சோழ பேரரசன், அவர் ராஜராஜ சோழனுடைய முப்பாட்டன் பேரரசு. இந்த பிற்கால பேரரசு நிறுவிய விஜயாலய சோழனுடைய பேரன். அவன் தான் அந்த இதுக்கு ஆடல் வல்லான் சிதம்பரம் கோயிலுக்கு பொன்னால ஓடு வைந்தவன். அந்த விதானத்துக்கு, விதானம்ங்கிற விமானத்துக்கு, கருவறையுடைய விமானத்துக்கு பொன்மொழி, அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்தது இது. அவனும் அப்ப வந்து என்ன, கொள்ளிடத்துல வர தண்ணியை நம்பிதான் இந்த ஏரியை விட்டினார் ஒழிய ஏரியுடைய இந்த பெரம்பலூராங்கிறதுலாம் வர தண்ணி எல்லாம் ஒன்னும் உபயோகம் இல்லை. அதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு கூட வராது. காவிரியிலிருந்து கொள்ளிடத்து இங்க வந்து ஒரு பெரிய அந்த வடவாரை வெட்டி குரம்பு வச்சு ஏற்படுத்தும். அப்பெல்லாம் அணைக்கட்டு இல்ல. அணைக்கட்டுலாம் 1885 தான் கட்டினாங்க, 1838 தான் கட்டினாங்க. இங்கிலீஷ்காரன் தான் கட்டினா சார் ஆர்தர் காட்டன். அதுக்கு பத்தி குரம்பு வச்சுதான் தண்ணி இங்க எடுத்திருக்காங்க. இது தே ஆர் டிபெண்டிங் ஒன்லி ஆன் காவிரி வாட்டர். எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதனிடம் செல்லலாம். தேவநாதன், இப்ப சொல்லுங்க தேவநாதன், நீங்க வந்து பதிவு செஞ்சிருந்தீங்க, இப்ப இருக்கிற முக்கியமான சிக்கல் வீராணம் ஏரியில என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லிருந்தீங்க. 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டும் இன்னும் தூர்வாரும் பணிகள் வந்து நடைபெறாமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக, நடைமுறை சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய விளைநிலங்கள் பாதிக்கப்படும், அதை பத்தியான தகவல்களை விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது காயத்ரி, இங்க அதாவது இந்த வீராணத்துல பாத்தீங்கன்னா சென்னைக்கு குடிநீர் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கில தான் இப்ப வந்து தண்ணியை தேக்கி வச்சிருக்காங்கன்றதுதான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த டைம்ல வந்து இவ்வளவு தண்ணி வந்து இந்த ஏரியில இருக்காது. இந்த டைம்ல வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யல. ஏன்னு கேட்டா 3 போகம்ன்றது வந்து 2 போகமா மாறிடுச்சு, தற்போது வந்து 1 போகமா மாறிடுச்சு. இந்த 1 போகம் விவசாயமும் தற்போது அவங்க முடிச்சுட்டாங்க. இந்த நிலையில இப்ப வந்து இங்க தண்ணி வந்து வச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா சென்னைக்கு குடிநீர் எடுத்துட்டு போறதுக்காக தான். இந்த தண்ணியை வந்து சுத்தமா வடிச்சிட்டு இந்த சம்மர்ல வந்து அவங்க வாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரி முழுமையா வறண்டு கிடந்தது. முழுமையா வறண்டு ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லாத நிலை கூட சில இடத்துல இருந்தது. அந்த ஒரு நிலையில கூட அதாவது எந்த இடத்துல வறண்டு இருக்கோ அந்த இடத்துல வந்து அவங்க தூர் வாரி இருக்கலாம் அப்படின்றதுதான் விவசாயிகளோட கருத்தா இருக்கு. இது குறித்து கருத்து சொல்றதுக்காக திரு இளங்கீரன்ற வந்து வந்திருக்காரு. இவர் வந்து வீராணம் பாசன விவசாயிகள் சங்கத்தில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து அவருடைய கருத்தை வந்து நம்ம அப்ப வந்து கேட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த வீராணம் ஏரி வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கிற விவசாயிகளுடைய நலனுக்காக ராஜதீத்தன்ற ஒரு மன்னரால வெட்டப்பட்டது. பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த வீராண ஏரியில வந்து இந்த போன கோடை காலத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா வறண்டு போயிருந்தது. வறண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் போன ஆண்டே வந்து 40 கோடி ரூபாய் இதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படல, பணிகள் வந்து நடக்கல. அப்பவே நாங்க இங்க அரசு அதிகாரிகள்ட்ட, மாவட்ட நிர்வாகத்தில் நாங்க வலியுறுத்தினப்போ இந்த ஆண்டு வந்து நடக்கிறதுக்கான காரணம் இல்ல, இனிமேல் வந்து அடுத்த ஆண்டுக்கான நடக்கும் சொல்லி சொன்னாங்க. பட் இந்த ஆண்டு நடக்குமாங்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த தண்ணியை இன்னும் வந்து 2 மாதங்களுக்கு வந்து இது சென்னைக்கு போறதுக்கு 2 மாதங்கள் ஆகும். இந்த 2 மாதங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்துல இந்த வேலையை வந்து கண்டிப்பா முடிக்க முடியாது. பாத்தீங்கன்னா ஏரி பூரா வந்து சுத்தமா வந்து புதர் மண்டி போய் பாத்தீங்கன்னா இந்த வீராண ஏரி வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து 1.22 டிஎம்சி பிடிச்சிட்டு இருந்த ஏரி இப்ப வந்து வெறும் 0.96 டிஎம்சி தான் பிடிக்கிற அளவுக்கு குறைஞ்சு போச்சு. அதோட கொள்ளளவு குறைஞ்சு போச்சு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இதை வந்து முழுமையா தூர்வாரி இவருடைய கொள்ளளவு அதிகப்படுத்தினா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் போதுமான அளவுக்கு தண்ணீர் எடுக்க முடியும். அதே சமயம் இந்த சென்னைக்கு இந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு அங்க சென்னை நகர மக்களுக்கும் வந்து போதுமான அளவுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகையும் செய்ய முடியுங்கிறதா எங்களுடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும். ஆனா அதே சமயத்துல இந்த ஏரியை வந்து
இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற விவசாயிகள்கிட்ட வந்து இலவசமா இந்த மண்ணை எடுக்க சொன்னாலே எடுக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா அந்த இதை விட்டுட்டு இது 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சும் கூட எங்களுக்கு இந்த பணி முழுமையா நடக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஏரியை முழுக்க தூர்வாரி மேற்கு கரையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 47.5 தண்ணி வைக்கிறப்பெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 கிராமங்கள் பாதிக்கப்படுது. அந்த விவசாயமே பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இந்த மாதிரி கோடை காலங்க தண்ணி வைக்கிறப்போ அங்க எங்களால எந்த விவசாயம் பண்ண முடியல. அதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்க போராடி இந்த 47.5 தண்ணி வச்சாக்கா எங்களுடைய கொள்ளை மட்டத்தையும் உயர்த்தணும்னு சொல்லி பல ஆண்டுகளா போராட்டம் பண்ணி இப்பதான் அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. பட் அது இன்னும் அந்த பணி நடக்கலங்கிறதா எங்களுடைய பெரிய வேதனையாவும் அது உடனடியாக நடக்கணுங்கிறதா எங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. அது விவசாயிகள் கூறுற மாரி இந்த ஏரியா ஒரு கரை மிக உயரமாகவும் மற்றொரு கரை பார்த்தீங்கன்னா மிக தாழ்ந்து இருக்குது. அதன் காரணமாக ஒரு பக்கத்தில் நம்பி உங்க தண்ணி அதிகப்படுத்தி வைக்கும் போது மற்றொரு கரையில விளைநிலங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தொடர்ந்து பேசலாம் தேவநாதன். சரி, இந்த விவசாயிகள் முன்வைத்த இந்த பிரச்சனையை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது 7 வருஷத்துக்கு முந்தி 2 அடி உயர்த்தினாங்க. அதுதான் பெரிய சீர்திருத்தம், பெரிய அதை அபிவிருத்தி வீராணம் டேங்க்ல. அதான் ஃபோர்ஸ் ஷோர்னு சொல்லுவாங்க. ஏரியின் எதிர்வாயில கம்ப்ளீட்டா முதல்ல ஒரு 5-7-8 கிலோமீட்டருக்கு கரை போட்டான் இங்கிலீஷ்காரங்காலத்துல 1910ல. அதுல இருந்து ஒரு 6 மதவு வச்சு ஒரு 1000 ஏக்கர் அந்த படம் கொடுத்தான். இது மாதிரி வேற எங்கேயுமே இல்லை. எந்த ஏரியிலுமே எதிர்வாயில ஒரு அணையை போட்டு அதை கரையை போட்டு அதுல இருந்து பாசனம் கொடுத்தது இங்கதான். அதோட இப்ப என்ன பண்ணுங்க, அந்த இருக்கிற 16 கிலோமீட்டருக்கும் அணை இது போட்டாங்க எதிர்வாயில கரை. அது இப்ப போட்டது ஒரு 6-7 வருஷத்துக்கு முந்தி போட்டுருக்கோம். அதனாலதான் 2 அடி உயர்த்த முடிஞ்சது. அது பெரிய அபிவிருத்தி. இப்ப செய்ய போறது 150 மில்லியன் சிஎஃப்டி தான் எடுக்க போறாங்க. 0.15 டிஎம்சி புற எடுத்தாங்கன்னா அது ஏரியில தண்ணி வடிஞ்சா லாஸ்ட் இயர் ரெடியா இல்ல போற பணம் பண்ணா கூட டெண்டர்லாம் விடல. என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்ப டெண்டர் விட்டுருக்காங்க. இது இந்த வருஷம் தண்ணி வடிஞ்சா சான்ஸ் இருக்கு. ஆனா தண்ணி இருக்கிற தண்ணியை வடிகட்ட முடியாது. ஏரிக்கு நம்ம இதுக்கு சென்னைக்கு எடுத்தால்தான் முடியும். அங்க பாசனத்துக்கு இப்ப கொடுக்க மாட்டாங்க. கோடை காலம் இப்ப கொடுத்தா பயிரெல்லாம் வீணா போயிடும். அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் 3 மாசம் தண்ணி எடுத்தாதான் அங்க வடியும். இந்த வருஷம் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏதோ ஓரளவு அந்த ஓரமா இருக்கிறத ஓரளவு எடுக்க முடியும் மொழிய 150 மில்லியன் சேஃப்டியும் எடுக்க முடியாது. அதுதான் இப்ப இருக்கிறது. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா தண்ணி நம்ம என்ன போன வருஷம் பார்க்கும்போது இந்த ஏரி வறண்டதா இருந்தது. அப்ப அவங்க அந்த தூர்வார பணியை மேற்கொண்டிருக்கலாம். அங்க இருக்கிற ஒரு சொல்றாங்க மேட்டூர்ல தண்ணி இல்லாதனால இங்கேயும் வறண்டு போச்சு. இந்த வருஷம் இப்பவே மேட்டூர் 40 அடி இருக்கு, 40 அடிக்கு இருக்குது. அங்கிருந்து தண்ணி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முக்கொம்பு வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இங்க தண்ணி வேணா அங்கிருந்து எடுக்கலாம். அது இப்ப இந்த நாள்ல எதுக்கு எடுப்பாங்கன்னா நம்முடைய சென்னைக்கு தண்ணி வேணா தான் எடுப்பாங்க. ஆனா இப்ப எடுக்க வேண்டிய தேவையில்லை. இருக்கிற தண்ணி 3 மாசத்துக்கு எடுக்க முடியும். அப்படியே ஏரியில கொஞ்சம் தண்ணி இருக்கும். இருக்கிற தண்ணி 3 மாசத்துக்கு எடுக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் பிரச்சனைனா அப்புறம் மேட்டூர்ல தண்ணி வந்தாதான் இவங்களுக்கு தண்ணி வரும். இந்த இதை நம்பி இல்ல. மேட்டூர்ல மழை பெஞ்சு தண்ணி காவிரி டெல்டாவுக்கு தண்ணி விட்டா தான் இங்க வீராணத்துக்கு தண்ணி இவங்களுக்கு பாசனத்துக்கு விடுவாங்க. இல்லன்னா இந்த வீராணத்துல இருக்க தண்ணி தான் சொன்னாங்களே ஃபுல்லா இருந்தா கூட 20 நாளைக்கு வராது அவங்களுடைய ஆயக்கட்டுக்கு. அதனால மேட்டூர்ல தண்ணி இருந்தாதான் இங்கேயும் திறப்போம். மேட்டூர்ல தண்ணி திறந்து விட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கணும். அதுக்கு பிறகு தள்ளியும் போகலாம். தண்ணி இருந்தா திறந்துருவாங்க. நாளா இருக்கும்போது அப்படிதான் பண்ணேன். 12ஆம் தேதி நான் இருக்க 3-4 வருஷமா அப்படித்தான் இதுல தஞ்சாவூர்ல கண்காணிப்பு பொறியாளர் இருந்தேன். கரெக்டா ஜூன் 12ஆம் தேதி திறப்போம் தண்ணி. அப்ப திறந்தா இங்கேயும் ஒரு 10 நாள்ல இங்க தண்ணி வந்துடும். ஏன்னா இந்த கொள்ளிடத்துல வடவாறு இங்க நிரம்புன்னு இவங்களுக்கு தண்ணி கொடுத்துருவோம். அங்க தண்ணி இல்லைன்னா இவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. இந்த ஏரியை நம்பி தண்ணி திறந்து விட மாட்டோம். மேல தண்ணி இருந்தாதான் அங்கிருந்து தண்ணி திறந்த பிறகுதான் இதுல நிரப்பி கொடுப்போம். அதனால இப்ப இருக்கிற தண்ணி நம்ம சென்னைக்கு தான் விடுவோம். பாசனத்துக்கு விட வேண்டிய தேவையில்லை. விட்டாலும் கெட்டு போயிடும் பயிர். அவ்வளவுதான். அது இவங்க அதிகமா சொல்றது தப்பு. நல்ல 2 அடி ஏற்றி 50% தண்ணி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க. அதை மறந்து சொல்லிட்டு இருக்காங்க. தூர்வாரதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. இவ்வளவு பெரிய ஏரியில ஏதோ ஓரத்தார கரையை பலப்படுத்தலாம், செடி கொடியை வேணா எடுக்கலாம். ஓரளவு தான் எடுக்க முடியும். பாருங்க 150 மில்லியன் சிஎஃப்டி எடுக்கிறதுக்கு 40 கோடி ரூபாய் இருக்கு. அது கூட பெரிய தான் எடுக்க போறாங்க.
உள்ளெல்லாம் எடுக்க முடியாது. செடி கொடி வேணா, தண்ணி இல்லைன்னா செடி கொடி இல்ல. வீராணத்துல எப்படியும் 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காயும். நான் இருந்தப்போ ஒரு தடவை காஞ்சுது, தண்ணி இல்லாம போச்சு. அது எப்போ அப்படித்தான் ஏற்படும். அது மேட்டூர் காஞ்சாதான் இங்க காயும். அதான் நிலைமை. இவங்க சொல்றபடிலாம் வாரணும் தூர் வாரணும் தப்பு. தூர்வாரம் ஓரளவு தான் பண்ண முடியுமே, கம்ப்ளீட்டா எடுக்க முடியாது. அவங்க விவசாயிகளை எவ்வளவு மண் எடுக்க முடியும் சொல்லுவாங்க. விவசாயம் விட்டா எடுத்துருவாங்க, எடுக்க முடியாது. ஏதோ அந்த ஓரத்தில் இருக்கிறது அது எல்லாம் நல்ல மண்ணா பார்த்து எடுத்து போக வழிய இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். அட் தி சேம் டைம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்தாலே பிரச்சனை எதுவும் இல்ல அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இது குறித்து நம்ம விவசாயிகள் நம்மளோட தண்ணி, அதாவது மழை நல்லா பெஞ்சு மேட்டூர் நல்லா வந்ததுன்னா இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. இங்க என்னதான் மழை பெஞ்சாலும் இந்த ஏரியை நம்பி, மேட்டூர் நம்பாம இந்த ஏரியை நம்பி பயிரிட முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனால கவலைப்பட வேண்டாம். மேட்டூர் தண்ணி வந்தா உங்களுக்கு, காவிரி டெல்டாவுக்கு தண்ணி வந்தா உங்களுக்கு தண்ணி, இவங்களுக்கு தண்ணி வரும். அதோட இல்ல, இப்ப 50% தண்ணியை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 7 வருஷத்துக்கு முந்தி. இப்பவும் குறை சொல்லக்கூடாது. இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. ஏதோ செடி கொடி வேணா எடுக்கலாம் முடிய ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. அவங்களுக்கு நீர்ப்பாசனம், அதாவது பாசன பருவத்துல அவங்களுக்கு இருக்க தண்ணி கொடுத்துட்டு தான் இவங்க இங்க எடுப்பாங்க. பாசன பருவத்துல தண்ணி இல்லைன்னா இங்க எடுக்க முடியாது. அவங்களுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு தான் இங்க எடுப்பாங்க. இப்பெல்லாம் தண்ணி இருந்தா இப்ப இவங்களுக்கு தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி தேவையில்லையே, 3-4 மாசத்துக்கு வேண்டியில்லை. ஜூன்ல இருந்து ஜனவரி எண்டு வரைக்கும் அவங்களுக்கு தான் பிரெஃபரன்ஸ். அங்க தண்ணி இருந்தாதான் இங்க எடுப்பாங்க, இல்லன்னா இங்க எடுக்க மாட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க அங்க நிறைய இருந்து வச்சுங்க. அதோட என்ன கேட்டா, இன்னொரு பைப் லைனும் போடலாம். எப்படின்னா, இந்த மழை காலத்துல நிறைய தண்ணி கடல்ல போய் விழுது, இதுல சர்ப்ளஸ் ஆகி வருது, வீணாக கடலில் நிறைய போகுது. ஏன்னா இதுல கொள்ளிடத்துல நிறைய போகுது. அந்த கொள்ளிடம் இங்க தண்ணி இது எடுக்கிற, இதுவும் சர்ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த சமயத்துல ஒரு லைன் இருந்தா ஒரு 2-3 மாசம் தண்ணி எடுக்கலாமே. தேவை தண்ணி சர்ப்ளஸா இருக்கும், எடுக்கலாம். இவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இன்னொரு லைன் கூட போடலாம். இப்ப 75 எடுக்கிற இன்னொரு 75 போடலாம். அதான் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்தது. ஆனா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் செய்யலாம். இது குறித்து பல்வேறு தகவல்களை நம் களத்திலிருந்து பதிவு செய்ய காத்திருக்கிறார் திரு தேவநாதன். அவரிடம் பேசலாம். தேவநாதன், இப்ப நீங்க சொல்லுங்க, அங்க இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த வீராணமுடைய இப்போ இருக்கிற சூழல்னால என்னென்ன விதமான பாதிப்புகள்ல இருக்காங்க, என்னென்ன விதமான பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சுட்டு வராங்க, அதை பத்தி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க? அதாவது போன போக விவசாயம் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா வீராணம் ஏரியில தண்ணீர் இருந்தும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படல. அப்ப அவங்க ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பிறகுதான் வீராணம் ஏரியுடைய தண்ணி பாசனத்துக்கு திறக்கப்பட்டது. இது போன்று ஏரியில தண்ணீர் இருக்கும் போதே அவங்க போராட்டம் நடத்தி தான் அந்த தண்ணியை விவசாயத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரியுடைய முக்கிய நீர் ஆதாரமா இருக்கிறது பாத்தீங்கன்னா கொள்ளிடமாறு. இந்த கொள்ளிடமாறுல தடுப்பணை கட்டணும், ஒரு 8 இடங்கள் இல்லாத முதற்கட்டமா அவங்க தடுப்பணை கட்டணும்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த தடுப்பணை கட்டும் போது அதில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீர் வீராணம் ஏரியில தண்ணீர் இல்லாத போது அதை கொள்ளிட அந்த இதுல இருந்து இந்த வீராணம் ஏரிக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால அதை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து இங்க இருக்க விவசாயிகள் சங்கத்துல ரங்கநாயகின்ற இருக்காங்க, திருமதி ரங்கநாயகி இருக்காங்க. அவங்கள்ட்ட அதை பத்தி நம்ம அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த வீராண ஏரி 9600 ஏக்கர் பரப்பளவு இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 2006 இருந்தே இதை தூர்வாரத்துக்காக நாங்க விவசாயிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். இதுல அந்த தூர் வாரினாதான் எங்களுக்கு இந்த விவசாயிகள் இந்த ஏரியோட தண்ணியை நம்பிதான் விவசாயமே பெற்றுட்டு இருக்காங்க இங்க. அதனால இந்த ஏரியை தூர் வாரினாதான் மேல மேல அடுத்தடுத்த ஆண்டுக்கெல்லாம் நாங்க நல்ல முறையில நீர் பாய்ச்சி நாங்க விவசாயம் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். இந்த தூர் வாரதுன்னு ஒரு அளவு சொல்றாங்களோசரம் கீழே பயங்கரமா மண்ணு துண்டு போய் கிடக்குது. சொல்ற அளவு எங்களுக்கு இவ்வளவு தண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மனசுக்கு காதுக்கு கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும், உண்மையான அளவு அது கிடையாது. அதனால இத கிளியரா பகுதியாவது ஆண்டுக்கு எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தாக்கா நல்லா இருக்கும். ஒட்டு மொத்தமா வராட்டி போனாலும் எங்களுக்கு ஆண்டுக்கு பகுதியா வாரி ஏரியை ஆழப்படுத்தினாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்க ஆதி காலத்துல எல்லாம் 2 விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம், 2 தடவை பண்ணிட்டு இருந்தோம். இந்த தடவை ஒரு தடவை பண்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, விவசாயத்துக்கு தண்ணி விட்டு கரெக்டா நிப்பாட்டிட்டாங்க. இப்ப ஒரு வாய்க்கா கூட தண்ணி கிடையாது. ஏன்னா சென்னைக்கு தண்ணி கொண்டு போகணுன்றதுக்காக. சென்னைக்கு தண்ணி தேவை, குடி தண்ணி தேவைதான். இருந்தாலும் இதை பகுதியாவது ஆழப்படுத்தி ஏற்கனவே இருக்கிற ஆழ மாதிரி வச்சு எங்களுக்கு கொள்ளளவு தண்ணியை நிரப்பி வச்சாதான்
சென்னைக்கும் தண்ணி போலாம், நாங்களும் விவசாயம் நல்லபடியா பெறலாம்ன்றது என்னோட கருத்து. இதுல இன்னும் சொல்ல போனா மீன் எல்லாம் நிறைய இருக்கு, இறா இருக்குது. இதை தூர்வாரி ஆழப்படுத்தினா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல பிடிக்கிற மீன் இறா எல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது என்னோட கருத்து. வணக்கங்க, நான் மேற்கு கரை விவசாயிங்க, வீராண ஏரி மேற்கு கரை விவசாயிங்க. அரசு வீராண ஏரி இது சென்னைக்கு குடிநீர் கொண்டு போறதுக்கு உள்ள காட்டுற அக்கறை விவசாயிகள் மத்தியில காட்டலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டுங்க. இந்த ஏரியை ஆழப்படுத்துறேன்னு சொல்லி 5-6 ஆண்டு காலமா அரசு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு அடிக்கிறோங்க, நாங்க மண் அடிச்சு தரோங்க, நாங்க மேற்கு கரை விவசாயிகள் பள்ளத்துல பயிர் பண்ண முடியாதான் இருக்கோங்க சொல்லி கலெக்டர் பார்வையிட்டு உங்களுக்கு மண் அடிச்சு தரங்க அப்படின்னு சொல்லி 6 ஆண்டு ஆகுதுங்க. இது வரைக்கும் இந்த ஆண்டு அடிப்பாங்க, அடுத்த ஆண்டு அடிப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்ப்போட இருக்கோம் ஒழிஞ்சு அடிச்ச பாடு இல்ல. இப்ப 40 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த ஆண்டு அடிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டோம். இந்த ஆண்டு ஃபுல்லா தண்ணியை விட்டு ஃபுல்லா கட்டிருக்காங்க. இந்த ஆண்டு எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க. நாங்க கோடையில விவசாயம் பண்ணவும் முடியல, மண் அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு விவசாயம் பண்ண முடியாம மழை காலத்துல மழையால பாதிப்பு, கோடை காலத்துல மண் அடிக்கிறாங்களோ என்னமோங்கிறதால விவசாயமே பண்ணாம 5 ஆண்டு காலமா நாங்க கரம் போட்டுக்கிட்டு இருக்கோங்க. அரசு இத கவனத்துல கொண்டு ஏரி ஆழப்படுத்தி எங்களுக்கு மேற்கு கரை விவசாயிகளுக்கு மண் அடிச்சு கொடுத்து விவசாயம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். அதாவது பாத்தீங்கன்னா NLC நிறுவனம் அந்த நெய்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற வாலாஜா ஏரியை தூர்வாரத்துக்கான பணியில அவங்களே மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் செலவுல அந்த ஏரி தற்போது தூர்வாரப்பட்டுகிட்டு இருக்கு. இதே போல ஒரு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த நிறுவனத்துல பல எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது அவங்க அந்த பக்கெட் வீல்ஸ் போன்ற பல இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதனை பயன்படுத்தி இந்த ஏரியை தூர்வாரலாம் அப்படின்றது இங்க இருக்க விவசாயிகளுடைய மற்றொரு கருத்தா இருக்கு. காயத்ரி, தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவநாதன், நாம் பேசலாம். சார், இப்ப ஒரு சொல்றதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். இப்ப இந்த NLC நிறுவனம் தூர்வாரும் பணியை மேற்கொண்டது அப்படின்னு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. அவ்வளவு சுலபமா தூர்வார பணியை செஞ்சு முடிக்க முடியாது. அதுக்கு நீங்க சில ரீசன்ஸும் சொல்லிருக்கீங்க. அவங்க சொல்றது வாலாஜா இருக்கு இல்லையா, வாலாஜா இப்ப காஞ்சி கிடக்கும், அங்க தண்ணி இல்ல, அதனால அவங்க எடுக்க முடியும். வீராணத்துல அந்த பிரச்சனை, வீராண தண்ணி இருக்குது. அதுக்குதான் அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க இல்லையா, பாதியா தூர்வாரம் பணியை அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இப்ப இந்த மெயினா 40 கோடி எதுக்காகனா, இந்த 2 அடி உயர்த்தினாங்க இல்லையா, 50% கொள்ளளவு இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதிகப்படுத்தினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, 4 ஷோர்ல பண்டு போட்டாங்க. இந்த தண்ணி ஏத்துனால 4 ஷோருக்கு அந்த பக்கம் இதுக்கு சம்பந்தப்பட்ட நிலம் அல்ல, அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற நிலங்கள்லாம், பயிர் நிலங்கள்லாம் இந்த தண்ணி ஏறதுனால அவங்க என்னமோ ஷட்டர் கட்டெல்லாம் போட்டு வச்சாங்க. மறுபடியும் தண்ணி மழை காலத்துல அந்த தண்ணி உள்ள வர முடியாம நிரம்பி கிடக்குது, பயிரிட முடியல. அதுக்குதான் இந்த ஓரமா அந்த அந்த 4 ஷோர் பண்டுக்கு பக்கத்துல இருக்கிற மண்ணை எடுத்து அதுல கொண்டு போய் கொட்டி அதை கொஞ்சம் உயர்த்துறது தான் இந்த மெயின். இதுவே டீசில்ட்டிங்கை விட அதுதான் மெயின் பர்பஸ். இருக்கிற நிலம் பாதிக்கப்பட்ட நிலத்தை ரெக்ளமேஷன் பண்றது அதை சரிப்படுத்துறதுன்னு அர்த்தம். பாசனத்தை, அதாவது பயிரிடுவதற்கு ஏற்ற வகையிலே சீர்படுத்துறது ரெக்ளமேஷன். அதை செய்யறதுக்கு தான் இந்த 40 கோடி ரூபாய் 1150 மில்லியன் CFT மண்ணை அங்க கொண்டு கொட்ட போறாங்க. அது நடக்கணும், அது தேவைதான். ஆனா இப்ப இருக்கிற தண்ணி இருக்கிற நிலைமையை பார்த்தால் இந்த வருஷம் ஓரளவு தான் செய்ய முடியும், நல்ல முழு அளவுல செய்ய முடியாது. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஏன் இத்தனை காலமா அந்த நடவடிக்கையை எடுக்க முடியாத பிரச்சனையே இப்ப 7 வருஷத்துக்கு முன்பு தான் ரைஸ் பண்ணாங்க. அதனால இவங்க ஷட்டர்லாம் போட்டு தண்ணி ஷட்டர் போட்டா கூட மழை காலத்துல தண்ணி இங்க உள்ள நுழைய முடியாம இதனுடைய லெவல் அதிகமா போச்சு. அங்க இருந்து வர தண்ணி உள்ள போக முடியல. அதனால அந்த நிலங்கள்லாம் தண்ணி தேங்கி போச்சு, பயிரிட முடியாம ஒரு நிலைமை. அதுக்காக தான் அவங்க கலெக்டர் சொல்லி கலெக்டர் இங்க இதை போட்டு டீசல் பண்ணி மண் எடுக்கிறது ஏரியில தான் எடுக்கலாம், ஏரியிலிருந்து எடுத்து அங்க கொண்டு கொட்டுறதுக்கு இந்த 40 கோடி ரூபாய் அதற்காக தான் மெயினா. இப்ப இந்த பாதியா தூர்வார பணி பாதி எப்படி செய்ய முடியும்? ஏரியில எங்க பாதி தண்ணி வடிஞ்சாதானமா எடுக்க முடியும். எந்த பகுதியில வறண்டு இருக்கோ அந்த பகுதியில எடுக்கலாம். இப்ப வறண்டு வந்துன்னா எடுக்கலாம், நோ ப்ராப்ளம், அதுல ஒண்ணு இல்ல. ஆனா இப்ப இருக்கிற 40 கோடி ரூபாய் அந்த ரெக்ளமேஷன், அந்த பாதிக்கப்பட்ட நிலங்கள் ஏரிக்கு மேல இருக்கிறது, அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணி அந்த பாதிப்பை நீக்குவதற்காகத்தான் இந்த ஏற்பாடு மெயினா. இப்ப இருக்க அந்த பகுதியில் விவசாயிகள் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதானே. சொன்னார் பாருங்க, மண்ணு போட்டு இது பண்ணிட்டு, அது இதுக்காக தான் இந்த இதை செய்யதான் அவங்களுக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, அவங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிறது இந்த ஏற்பாடு. அப்புறம் மரம் செடி கொடி எல்லாம் கூட எடுக்கலாம், அதெல்லாம் எடுக்கணும். மற்றபடி தூர்வாரதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். 50% கொள்ளளவு உயர்த்தினதை பத்தி ஒருத்த கூட சொல்ல மாட்டாங்க.
இன்னும் ஏரி அது உலகம் பூரா நடக்கிறதா. வாய்க்கால் இருந்தா தூர் வாரலம்பாங்க, ஏரி இருந்தா தூர் வாரலம்பாங்க, தூர் வாரினா கூட 2 வருஷம் தூர் வாரலம்பாங்க. இது ஜென்ரலா சொல்றது. அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, எங்க தூர் வாரி எங்கம்மா கொட்டி கொட்டுறது. இப்ப தூர் வாராமையே இருக்கிறதுனாலயும் சில பாதிப்புகள் இருக்கிறது இல்லையா? இல்ல, அது இதெல்லாம் 1100 வருடங்களுக்கு முந்தி கட்டின ஏரி. அதுல இருந்து வர தூரு எங்க போகும்? ஓரளவுதான் இருக்குது. இவங்க எல்லாம் இப்பதான் ஒரு 4 வருஷத்துல எல்லாம் மூடி போச்சுன்னு சொல்றதுலாம் தப்பு. 1100 வருடம் இவங்க கட்டது கிபி 950 கட்டிருக்கா பராந்தக சோழன். அவன் கட்ட ஏரி இது. இத்தனை 100-1000 வருஷமா வர மண்ணு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மண்ணெல்லாம் கொண்டு கொட்டுறதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரிலாம் நடக்காது. ஏரியுடைய கொள்ளளவை ஏத்துறதுக்கு நம்முடைய கருங்கலை உயர்த்தலாம். கருங்கலை உயர்த்தினா பாருங்க, மேல இருக்கிற ஏர்வாயில் இருக்கிற நிலங்கள்லாம் பாதிக்கப்படும். அந்த ஒரு பிரச்சனை வருது. பெருமாள் ஏரி கூட இதை விட அடுத்த இன்னொரு ஏரி இருக்கு. அதுல அப்படிதான் ஒரு அடி நான் இருக்கும்போது ஒரு அடி ஏற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணா அது இப்ப ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு 40% இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த அளவுதான் செய்ய முடியும். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மணல் எல்லாம் கொண்டு தூர்வாரி எங்க போய் கொட்டிட்டு இருக்கிறது, அதுக்கான அந்த கிடங்கு மாதிரி எப்படி வைக்கிறது. ஆனா அதை மாற்று வழியில யூஸ் பண்ண முடியுமா? அதனால வேற ஏதாவது பயன்பாடுகள் நம்மளுக்கு இருக்குமா? அது பண்ணலாம். எவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு ரயில்வே லைன் போடுறேன் அல்லது ஒரு ரோடு போடுறாங்கன்னா அங்க ஓரளவு தான் மண்ணை கொண்டு கொட்ட முடியும். தூர் ஓரளவு எந்தெந்த இடத்துல இப்ப ஒரு மதம் இருக்குன்னா அந்த இடத்துல படிஞ்சிருந்தா அதை எடுக்கலாம். அங்க அடைச்சுக்கிட்டு இருந்தா எடுக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல மேடு பண்ணலாம். இல்லைன்னா ஓரளவு மண்ணை போட்டு மேல இது பண்ணி ஒரு ஐலண்ட் மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஓரளவு அதுக்கு நிறைய செலவாகும். அதையும் பார்க்கணும். ஆனா இருக்கிற தண்ணியை இருக்கிற செடி கொடி இந்த மரம் வளர்க்கறதெல்லாம் கூடாது. இந்த வனத்துறையில என்ன பண்ணிட்டா, நிறைய ஏரியில கருவேல மரத்தை எங்களுடைய பொதுப்பணித்துறையை கேட்காம விட்டான். அதனால அந்த தண்ணியே கெட்டு போச்சு. அதுல பூச்சி வந்துருச்சு. மாடு தண்ணி குடிக்க முடியல, மனிதன் அதுல குளிக்க முடியல. அந்த மாதிரி. ஆனா இங்க அதுல இல்ல, அந்த பிரச்சனை இல்ல. ஆனா இங்க வேற மரங்கள்லாம் படர்ந்து கிடக்கு. அதெல்லாம் வெட்டணும். அந்த மரங்கள் செடி கொடியெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தண்ணி வடிஞ்ச உடனே செய்யலாம். அதுக்கு ஸ்பெஷலா செய்யலாம். மரம் வெட்டுறது ஸ்பெஷலா செய்யலாம். பட் தூர் வாடுறது காஞ்சாதான் தூர் வார முடியும். ட்ரெட்ஜ் பண்ணிலாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தண்ணி ஆழம் இல்ல. அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். வீராணம் ஏரி முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் அங்கே அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாலகிருஷ்ணன் சிதம்பரம் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் அவர்கள் காத்திருக்கிறார் தொலைபேசியின் இணைப்பில். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம் சார். இப்ப வீராணம் ஏரியை பொறுத்த வரைக்கும் தூர்வாரப்படாததால அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது சிதம்பரம் காட்டுமன்னார்குடி தாலுகாவில் இருக்கிற ஏறக்குறைய 1.25 லட்சம் ஏக்கருக்கு பாசன ஆதாரமா இருக்கிறது வீராணை ஏரிங்க. எங்க தமிழ்நாட்டுல மற்ற இடங்கள்ல மழை பெய்ஞ்சாலும் பெய்யாட்டாலும் வீராணை ஏரி நிரம்பி போயிடுச்சுன்னா அந்த சிதம்பரம் காட்டுமன்னாடு தாலுகாவில் இருக்கிற அந்த 1.25 லட்சம் ஏக்கருக்கு நிச்சயமா பாசனம் கிடைச்சு நல்ல அறுவடையை பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப தொழில்நுட்பத்தோடு ரொம்ப அந்த ஜியாகிரபிக்கல் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அந்த ஏரியை ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி வெட்டி வச்சிருக்காங்க வீரநாராயண ஏரியின் பேர்ல. ஆனா இப்ப வெட்டின காலத்துல இருந்து அந்த ஏரியா அதுக்கு பிறகு வந்திருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கமோ அல்லது காங்கிரஸ் அரசாங்கமோ அதுக்கு பிறகு வந்திருக்கிற திராவிட கட்சிகளுடைய அரசாங்கமோ அந்த ஏரியை தூர்வாருவதற்கான குறைந்தபட்ச முயற்சி கூட அவங்க மேற்கொள்ளல. இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்துல நாங்க நான் கேள்வி கேட்டேன், வீராணை ஏரியா தூர்வாருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா அப்ப நாங்க 40 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறோம்னு சொல்லி அந்த 40 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ஏரியை முழுவதும் தூர்வாரி அந்த கரைகளை பூரா பலப்படுத்தி அந்த மண்ணை பூரா அப்புறப்படுத்தோம்னா ஒரு 10ல் 1 பங்குக்கு கூட இந்த 40 கோடி ரூபாய் என்பது பத்தாது. அப்ப அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே அந்த ஏரியை தூர் வாரணுங்கிற அந்த அக்கறை இருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா இப்ப சாகுபடி பரப்பளவு ரொம்ப வேகமா குறைஞ்சி கிட்டத்தட்ட 2 போக சாகுபடி என்பது அநேகமா இல்லாம எல்லாமே 1 போக சாகுபடியா மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் வறட்சி, அதுக்கு முதல் வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா புவனகிரி பரங்கிப்பேட்டை இருக்கிற 2 பிளாக்ல இருக்கிற அந்த குந்தியங்கள் இருக்கிற நிலங்கள் பூரா சாகுபடிக்கு தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவு மழை பெய்ஞ்சு தண்ணி சாகுபடி நடக்குது. ஆனா இப்பவும் புவனகிரி பரங்கிப்பேட்டில தண்ணி இல்ல, ஆகவே சாகுபடி செய்ய முடியாதுங்கிற நிலைமை தான் இருக்கு.
ஆகவே சாகுபடி பரப்பளவு ரொம்ப வேகமா குறைஞ்சிருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல, 2 போக சாகுபடிங்கிறது 1 போக சாகுபடியா மாறி இருக்குங்கிறது மட்டும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே போன்ற மாதங்கள்ல கடுமையான குடிநீர் பஞ்சத்துக்கும் ஒரு அடிப்படையா அமைஞ்சிருக்குது. எனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த 2 தாலுகா மக்கள் 1.25 லட்சம் ஏக்கர் பாசன ஆதாரம் கிடைக்கக்கூடிய அந்த பராமரிக்கிற அந்த ஏற்பாடுங்கிறது இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அதுக்கு மேல என்னன்னா, சென்னைக்கு குடிநீர் எடுத்துட்டு போறதுங்கிற பேர்ல இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கிட்டத்தட்ட சென்னை குடிநீருங்கிறது ஒரு முன்னுரிமையாகி அந்த பகுதி விவசாயம், அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது 2ஆம் கட்ட பிரச்சனையாக மாறி போயிருக்கிறதும் அங்க நிறைய பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த ஏரியை தூர்வாரத்துக்கு அரசாங்கம் வேறொரு இதை கூட கையாளலாம். அதாவது அங்க நிறைய மக்களுக்கு மண்டல் மண் தேவைப்படுது, பல்வேறு தேவைகளுக்கு மண்ணு தேவைப்படுது. யார் யாரு மண்ணு தேவையோ அவங்க எல்லாம் ஒரு லோடு மண் எடுத்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் பணத்தை பீடபிள்யூடி கட்டிட்டு நீங்க மண் எடுத்துட்டு போகணும்னு அனுமதிச்சாங்கன்னா 10 ரூபா கூட செலவு இல்லாம அந்த மண்ணை பூரா மக்கள் அள்ளிட்டு போய் தங்களுடைய தேவைக்கு பயன்படுத்துவாங்க. அரசாங்கத்துக்கு பணம் செலவு பண்ணுவதுங்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்ல, பணமே வருமானமா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனா அரசாங்கம் இதை நாங்க ஆலோசனையா சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்படி செஞ்சா அதுல ஒன்னும் அங்க கமிஷனோ அல்லது வேற ஏதோ முறைகேடு நடத்துறதுக்கு வழி இருக்காது. 40 கோடி ஒதுக்கணும், 50 கோடி ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 கோடி மண்ணை வெடிட்டு மீதி இருக்கிறதா ஆளுக்கு பங்கு போட்டுக்கிறத பத்தி தான் கவலைப்படுறாங்களே தவிர, உண்மையிலேயே தமிழ்நாட்டுல ஒரு அடிப்படை வாழ்வாதாரமா அந்த தமிழ்நாட்டுல ஒரு 2 தாலுகா இருக்கக்கூடிய மக்களுக்கு, இன்னும் சொல்ல போனா இப்ப சென்னை நகரத்தில் இருக்கிற மக்களுக்கும் குடிநீர் வழங்குவதற்கு ஆதாரமா இருக்கிற அந்த ஏரியை நல்ல முறையில அதை ஏரிகள் கரைகளை பலப்படுத்தினா தண்ணிய மழைக்கால கிடைக்கக்கூடிய உபரி தண்ணியை நம்மளால தேக்கி வைக்க முடியும். இப்ப பாருங்க, போன வருஷம் இவ்வளவு வறட்சி இருக்கிற நேரத்துல ஒரு 20 TMC தண்ணி கடல்ல கொண்டு போய் விட்டாங்க. காரணம் இந்த ஏரிக்குள்ள கொள்ளளவு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆகவே இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதான் நாங்க சொல்ல விரும்புறோங்க. சார், இப்ப நீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பட்டியலிட்டீங்க. அதே சமயம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லிருக்கீங்க. பொதுப்பணித்துறை அதிகாரி சொல்றாரு இந்த மாதிரி தூர்வாடுற பணி அவ்வளவு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? அது எப்படிங்க தூர்வாடுற பணி சாத்தியமே படாம எப்படிங்க இருக்கும்? ஒரு ஏரியை வெட்ட முடியும், அவ்வளவு பெரிய ஏரியை வெட்டி அந்த கரைகளை பூரா கட்டி அதுக்கு கால்வாய்களை பூரா உருவாக்குறது சாத்தியம்ங்கிற போது அந்த ஏரியை வெட்ட தூர்வார கூட முடியாதுன்னா அது எப்படி என்ன இப்படி எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? அது நியாயமா ஒரு நியாயமான இதே இல்லைங்களா? தூர்வாரவே முடியாத ஏரின்னு எங்க இருக்கு? எங்க இது மாதிரி ஒரு ஏரி இருக்கு? நிச்சயமா இப்பவும் நாங்க சொல்றோங்க, நீங்க ஒண்ணு வேணாங்க, அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட கேட்க சொல்லுங்க. நாளைக்கே அரசாங்கம் அங்க ஒரு ஆபீசர் தரகட்டும். யார் யாரு மண்ணு வேணுங்கிறாங்களோ 500 ரூபாய் ஒரு லோடுக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு அந்த மண்ணை நீங்க எடுத்துட்டு போக சொல்லுங்க. அந்த ஏரி முழுக்க தூர்வாரி முடியுதா இல்லையான்னு அவரு கேளுங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன். சார், இப்ப இவர் சொன்னாரு ஒரு ஏரியை வெட்ட முடியும், ஏரியை தூர்வார முடியாதா, அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி அவர் சில விஷயங்களையும் சொன்னாரு. மணல்னால என்ன யூஸ் இருக்கு, பெரிய யூஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லும் போது பிடபிள்யூடி கிட்டே நம்ம பைசாவை கொடுத்து அந்த மணல் அவங்களே யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி செம்மணல் அப்படிங்கும் போது அதால நிறைய பயன்பாடு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கருத்து இதை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏரியில மணல் இருந்தா எடுத்துட்டு போடாங்க எல்லாம். அது பொதுமக்களே இல்ல, இருக்கிற அந்த அரசியல்வாதிகளே கொண்டு போயிடுவாங்க. மணல்ல எல்லாம் களிமண்ணும் ஒரு மாதிரி உபயோகப்படாது. அது சில மண்ணெல்லாம் கொண்டு போய் வயல்லையே கூட போட முடியாது. வண்டல் மண்ணா இருந்தா தான் வயல்ல கொண்டு போட முடியும். மற்றபடி மீதி இருக்க மண்ணெல்லாம் வேற ஏதாவது கிரவுண்ட்ல ரைஸ் பண்றது, கட்டுமானத்துக்கு இந்த மணல் எங்கம்மா ஏதாவது ரைஸ் பண்றது, பேஸ்மெண்ட் ரைஸ் பண்றது உள்ள கொட்டுறத உபயோகப்படுத்த முடிய மணல் இல்ல. வண்டல் மண்ணு கொஞ்சம் தான் இருக்கும் பள்ளமான இடத்துல. அது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி காயாது. அந்த 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 மண்டல் இருக்கிற இடத்துல காயறதுக்கெல்லாம் அதுக்குள்ள மழை பெஞ்சு தண்ணி வந்துடும். நமக்கு இருக்கிறது அந்த 1 மாசம் 2 மாசம் தான். அதோட ஏரியை வெட்டினாங்கன்னு சொல்றாரு. ஏரியை வெட்டல, ஏரியை கரை கட்டினாங்க. இப்படி சரிவா இருக்கிற இடத்துல கரையை மட்டும் தான் கட்டுவாங்க, ஏரியை வெட்ட மாட்டான். கிணத்தை வெட்டுற மாதிரிலாம் ஏரியெல்லாம் வெட்டுறது அல்ல. நெளிநெறி மருங்கில் நீர்நிலை அமைக்க, நெளிநெறி மருங்கில் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு வாட்டமா இருக்கிற இடத்த கரையை தான் அனுப்ப வெட்டுறது இல்ல. அவர் வெட்டுறதுன்னு சொல்லதான் தப்பு. வாய்க்கால தான் வெட்ட முடியும், வாய்க்கால தான் வெட்டி கொண்டாந்தான். எது அந்த இது இருக்க அந்த வடவார் வாய்க்கால பராந்தகச்சோட வெட்டி கொண்டு வந்தான். ஏரிய கரையை கட்டணும், அவ்வளவுதான்.
வெட்டுறதுலாம் இல்ல, கரை கட்டுறது வேற மண்ணை பக்கத்துல இருந்து எடுத்து போடுவான். அதுதான் ஒழிய ஏரியை வெட்டுறது அல்ல, ஏரியை அமைப்பது, கரையை கட்டி அமைப்பது. எந்த ஏரியுமே வந்து வெட்டுறது இல்லமா, சரிவா இருக்க இடத்துல கரையை கட்டுறது தான், அதை தேக்கி வைப்பாங்க. வெட்டிலாம் பண்றது, ஏரி வெட்டுறதுலாம், ஏரி வெட்டுறேன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். வாய்க்கால் வெட்டலாம், ஏரியை கரை கட்டலாம், அதுதான் உலகத்தில் இருக்கிறது. அப்பவே இதுல சொல்றான் புறநானூற்றுல, நிலநெறி மருங்கில் நீர்நிலை அமைக்க, அப்படி நெளிவா இருக்கணும், அந்த இடத்துல கரையை போட்டு அமைப்பா தான் சொல்றாங்க. அவர் வெட்டுற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவ்வளவு மண்ணு யாரும் பொதுமக்கள் எடுத்து போக மாட்டாங்க. மணலா இருந்தா எடுத்துட்டு போவான், அரசியல்வாதியே எடுத்து போயிடுவான். அங்க அது போல மணல்லாம் இல்லங்க, ஏதோ கொஞ்சம் எடுக்க ஒரு இடத்துல அது எடுக்கிறதுக்கு கூட காயணும். இந்த ஏரி மேட்டூரோட இது இருக்கு, இங்க ஏன் ஒரு போவங்கிறாங்க. அங்க காவிரி டெல்டாவில் ஒரு போவம் இருக்கும், இங்கே ஒரு போவம் தான் வரும், அங்க 2 போவம். ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் இங்கேயுமே வந்து உங்களுக்கு குறுவை பெயரலாம், அங்கேயும் குறுவை பெயரலாம். இந்த வருஷம் 2-3 மாதம் தண்ணி தான் போட்டாங்க, ஏன்னா ஆகஸ்ட்லயும் தண்ணி விட்டாங்க. ஒரே போவம் தான், அங்க இங்கேயும் ஒரே போவம் தான். அது மேட்டூரை நம்பிதான் இருக்கு, காவிரி நம்பிதான் இருக்கு, கொள்ளிடத்தை நம்பிதான் இருக்கு. அதனால இவங்க வந்து இந்த ஏரியினுடைய சொந்த நீர்வழிப்பறையிலிருந்து வர தண்ணி எல்லாம் அது பத்தாது. நான் முதல்ல சொன்ன 20 நாளைக்கு தான் வரும். அதை விட்டுட்டு அவர் வந்து ஒரு போவம் 2 போவம்னா எல்லா இடத்துலயும் எப்படிதாமா, காவிரி டெல்டாவிலையும் ஒரு போவம் தான், அங்க 2 போவம்னா இங்கேயும் 2 போவம், அது சந்தேகமே இல்லை. அங்க தண்ணி கரெக்டா விட்டாங்கன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி விட்டா, இங்க ஜூன் மாதம் என்ன, இங்கேயும் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி 30 தண்ணி விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு ஒரு போவம்னா காஞ்சி போச்சு. அதே காவிரி டெல்டாவிலே ஒரு போகும் போது வீராணத்துல எங்கம்மா 2 போவம் வரும். வீராணம் ஏரியுடைய தண்ணி அதனுடைய பாசன பரப்புக்கு அவர் 1.25 லட்சங்கிறாரு. இல்ல 45 பேரும் 47 48 சொல்றாங்க. 1.25 லட்சம் இல்ல, வீராணையனுடைய பாசன பரப்பு 40 லட்சம், 45,000 ஏக்கர் தான் எங்களுடைய இது ரிஜிஸ்டர் பிரகாரம். இப்ப ஏதோ கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், 50,000 வச்சுங்களேன். அவர் 1.25 சொல்றாரு, வாயில வந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதெல்லாம் தப்பு. 50,000 விளைநிலங்கள் வந்து இப்ப இருக்கிற இந்த தூர்வார பணி, இப்ப இருக்கிற பிரச்சனையினால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கான அது தண்ணி வந்து வருமா, மேட்டூர்ல காவிரியில தண்ணி வந்தா இங்கேயும் வரும், இங்கேயும் நல்லா பாயும். அங்க 2 போவம்னா இங்க 2 போவம் தான். 3 போவம்லாம் எப்பவுமே இல்ல, குள்ளக்கார் போடுவான் அங்க பாதிக்கும், அதனால அது ஒரு போவங்க. 3 போவம்லாம் எப்பவுமே இல்ல. நான் 4 வருஷம் அங்க இருந்தவன். இவங்க சும்மா 3 போவமாக 2 போவங்க. ஏன் காவிரி டெல்டாவில் ஒரு போவம், இங்கேயும் ஒரு போவம் தான், அங்க 2 போவம்னா இங்க 2 போவம் தான், அது சந்தேகமே இல்லை. இப்ப கூட அந்த வாலாஜாக்கெல்லாம் தண்ணி இருக்கலாம், அவன் அந்த இது நெய்வேலி தண்ணி அங்க வந்துடுது. முதல்ல இந்த ஏரியில இருந்து தான் அங்க கொடுப்பாங்க. இந்த ஏரியில இருந்து வெள்ளாத்த குறுக்க கட்டிருக்கிற சேத்தியாத்தோ பனைக்கட்டு வழியாக வாலாஜா, அங்க இருக்கிற பெருமாள் ஏரி எல்லாத்துக்கும். இப்ப வாலாஜா பெருமாள் ஏரிக்கெல்லாம் அந்த நெய்வேலி தண்ணி வந்துடுது, இங்க இருந்து கூட பாசனம் இல்ல. அதுதான் நிலைமை. எமது கடலூர் செய்தியாளர் தேவநாதனிடம் செல்லலாம். தேவநாதன், இப்ப சொல்லுங்க, அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் இந்த பிரச்சனை குறித்து முக்கியமாக முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இப்போ வந்து நம்ம வந்து 1 டிஎம்சி தண்ணிக்கும் 2 டிஎம்சி தண்ணிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்டை மாநிலத்தில் போய் ஒரு கையேந்தக்கூடிய நிலை தான் தற்போது இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து வீராணத்துக்கு வந்த நீரே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஒரு 2 டிஎம்சி அளவுக்கு வந்து நம்ம கடல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அது கொள்ளிடம் ஆற்றில் வந்து தடுப்பணை இல்லாத காரணத்தினால கொள்ளிடம் வழியாக வந்து 1 டிஎம்சியும், நம்ம வீராணம் ஏரியில வந்து 47.5 அடி இருந்தும் ஆனா மேற்கு கரையை வந்து ஒரு பலமாக இல்லாத காரணத்தினால இந்த வீராணம் ஏரியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல தண்ணியை வந்து சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லலாம். அதன் காரணமாகவும் பாத்தீங்கன்னா ஏராளமான தண்ணீர் வந்து வீணாகவே திறக்கப்பட்டு அதுக்கு கடல்ல கலந்த ஒரு நிலை வந்து இருக்குது. இந்த நிலை வந்து விவசாயிகள், இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள், இதை நம்பி இருக்க விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்றதை வந்து இப்ப நம்ம கேட்டுக்கலாம். வணக்கங்க, நான் வீராண ஏரியின் மேற்கு கரையில இருந்து பேசுறேன் விவசாயி. வீராண ஏரியில இருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு முன்னாடி வந்து 44.5 வச்சிருந்தாங்க, இப்ப 47.5 தண்ணி வைக்கிறாங்க. மேற்கு கரையில வந்து ஒரு பண்டு அணைய போட்டுட்டு தண்ணியை தேக்குறாங்க. அந்த தண்ணி வந்து 3 அடி கூடுதல் ஆக்குறதுனால மேற்கு பகுதியில ஒரு 15 கிராமங்கள் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது. அதுல 3 அடி தண்ணி வந்து தேங்கி நிக்குது. அந்த 3 அடி தண்ணி தேங்கறதுனால வந்து விவசாயமே நாங்க பண்ண முடியல. அதை வந்து பாத்தீங்கன்னா வீராண ஏரியில உள்ள மண்ணை எடுத்து அந்த விவசாய நிலங்களுக்கு மேடு தூக்குனா அந்த நிலமும் வந்து மேடு ஆயிடும், வீராண ஏரியும் வந்து தண்ணி கொள்ளளவு கூடுதலா பிடிக்கும். இது கோரிக்கை. இதை வந்து வெட்ட முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பொதுப்பணித்துறையில இதை வெட்ட முடியாது அப்படின்னு நீங்க சொல்றதுனால ஒரு யூனிட் மண்ணு எவ்வளவு காசோ அந்த டெண்டரை வந்து எங்கள்கிட்ட விவசாயிகள்கிட்ட கொடுங்க, அதை நாங்களே எடுத்துக்கிறோம். ஒரு யூனிட் மண்ணு எவ்வளவு உங்களால வந்து நீங்க அங்க அடிக்க முடியுமோ
அதை வந்து எங்கள்கிட்ட அந்த காசை கொடுங்க, நீங்க கரெக்டா கணக்கு எடுத்துக்கங்க. அந்த நாங்க விவசாயிகளே நாங்க சேர்ந்து ஒரு யூனிட் மண்ணை நாங்க எடுக்கக்குள்ள நீங்க கணக்கு புள்ளி விவரம் நீங்க கொடுங்க. நாங்க அந்த மண்ணை நாங்க எடுத்துட்டு போய் நிலங்களுக்கு நாங்க மண்ணு அடிச்சுக்கிறோம். உங்களால முடியாத பட்சத்துல நாங்க இதை செய்யறோம். எங்களால விவசாயமே பண்ண முடியல. 2வது கோரிக்கை, செங்காலோடை வந்து அதிகமா இந்த வீராணை ஏரிக்கு தண்ணி வரக்கூடியது செங்காலோடை தான். அந்த செங்காலோடை வந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர்ல இருந்து செங்காலோடை தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து வீராணை ஏரிக்குள்ள வந்து நுழையிற இடத்த அது வந்து ஒரு 500 மீட்டர் அளவுக்கு பட்டா நிலங்கள்ல வருது. பல தடவை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்க இதை சொல்லியிருக்கோம். நிலங்களை வந்து அதை கையகப்படுத்தி சரியான வாய்க்கா வெட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். அதை பல தடவை சொல்லி அதை யாரும் அந்த நிபந்தனை எடுத்துக்கவே இல்லை. அதை எடுத்து அந்த விழல் காடு கருவல் காடு இதெல்லாம் அகற்றி அது சரியான முறையில செங்கால் தண்ணி நேரா வீராணை ஏரிக்கு வந்து விழணும். 3வது கோரிக்கை, கொள்ளிடம் ஆற்றுல தடுப்பணை கட்டினா விவசாயிகளுக்கு தண்ணி தேக்கி வைக்க முடியும். அதை நேரம் வீராணை ஏரிக்கு தண்ணி கொண்டு வர முடியும். ஒரு 8 இடங்கள்லயாவது கொள்ளிடத்துல வந்து தடுப்பணை கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்ளும். அதாவது 2000-2001 புதிய வீராணம் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நீரினுடைய வீராணை ஏரியினுடைய நீர்பிடிப்பு உயரத்தை வந்து 1 மீட்டர் உயர்த்திருக்கிறாங்க. 45ல இருந்து 47.5 சொல்றாங்க வழியா அது 48 பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேற்கு கரையோர விவசாய நிலங்கள் மேற்கு கரையிலிருந்து 200 மீட்டர் அகலத்திற்கு 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏறத்தாழ ஒரு 20 கிராமம், அதாவது பழஞ்சநல்லூர், கருணாகரநல்லூர், சித்தமல்லி, அறந்தாங்கி, அகரப்புத்தூர், புடையூர், அப்படி சேத்தியாத்தோப்பு வரைக்கும் உள்ள கிராம நிலங்கள் முழுவதுமே ஒரு 12 ஆண்டா விவசாயமே எதுவும் செய்ய முடியாத ஏரி தண்ணியிலே கிடக்குது. எந்த கட்டத்திலும் எந்த விவசாயமும் செய்ய முடியல. அதனுடைய காரணத்தால புதிய வீராணம் திட்டம் பாதிப்புல உள்ள மேற்கு கரை விவசாயிகளுக்கு இந்த ஏரியை தூர் அள்ளும் போது அதுல கிடைக்கக்கூடிய மண்ணை எங்க வயல்களுக்கு நாங்க மண்ணை அடிச்சு மேடுபடுத்தி கொடுக்க சொல்லி 10 ஆண்டு காலமா நாங்க கோரிக்கை கொடுத்திருக்கோம், மனு கொடுத்திருக்கோம். முதல்வர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலயும் முதல்வருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். கலெக்டரும் நேரடியா வந்து பார்த்துட்டு செய்யறேன்னு சொல்லிட்டு போறாங்களே ஒழி எந்த செயல்பாடும் இல்ல. இந்த புதிய வீராணம் திட்டம் என்பது ஒரு குளிக்காத ஒரு பொண்ணை மணமேடையில பட்டுப்புடவை உடுத்தி வச்ச மாதிரி திட்டத்தை மட்டும் பெருசாக்கி விளம்பரம் பண்ணிட்டாங்களே ஒழிய ஏரி ஒரு அசுத்தமான சூழ்நிலையில இருக்கு. வண்டல் நிறைந்து போய் இருக்கிறது. ஏரி தூய்மை அடையவில்லை. ஏரி தூர் அள்ளப்படவில்லை. மீன் வளம் காக்கப்படவில்லை. இயற்கை வளமும் காக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் புதிய வீராணம் திட்டம் பேருக்காக அழகுபடுத்தி சென்னையில இருக்கின்ற அரசுகள் விளம்பரப்படுத்திக் கொள்வதை ஒழிய இந்த அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீராணம் ஏரியில அந்த 47.5 அடி தண்ணீரை கூட பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு வந்து என்ன காரணம் பாத்தீங்கன்னா மேற்கு கரை வந்து பலமா இல்ல. அந்த கிழக்கு கரை இருக்கிற உயரத்துக்கு மேற்கு கரையை வந்து பலப்படுத்தினா 47 அடின்றது 48 அடி உயரம் கூட இங்க வந்து தண்ணீரை பிடிக்கலாம். அதன் மூலமா அந்த தண்ணீர் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற கருத்து விவசாயிகள் மத்தியில இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவநாதன். சார், இப்ப விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கை நீங்க கேட்டிருக்கீங்க, இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவர் சொன்னது கரெக்ட். அந்த பாரிஜி இதெல்லாம் கிராமம் இருக்கு இல்லையா, அந்த நிலங்களை உயர்த்துறது தான் இந்த 40 கோடி ரூபாய் இது பண்ணிருக்காங்க. அதுல 1150 மில்லியன் சிஎப்டி மண் எடுத்து அங்க ஒண்டி போடுறது மெயின். அந்த கரை இருக்கு பாருங்க, ஏர்வ கரை கொஞ்சம் பலம் இல்லாம இருக்கு. அந்த கரையை பலப்படுத்தவும் தான் இந்த ஸ்கீமே. அது செய்யணும். அப்புறம் அந்த இது கருவாட்டோடன்னு சொல்றாரு, கருவாட்டோடைய செங்காலோட அதையும் சீர்படுத்தலாம். அதெல்லாம் லைன் பண்ணி அதை அந்த இருக்கிற என்கரேஜ்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் அகலப்படுத்தி தண்ணிக்கு வர மாதிரி பண்ணலாம். அவர் இந்த தடுப்பணை சொல்றது அது எவ்வளவு நாளாக வந்திருக்கு. அதுக்கு தடுப்பணை கட்டணும். ஒரு இடத்துல தடுப்பணை கட்டணும். கட்டினா எல்லாத்துக்கும் நிறைய இடத்துல அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட் வாட்டரும் இதாகும், வீராணத்துக்கும் தண்ணி கிடைக்கும். அதுவும் கட்டணும். அது அவர் சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப அவர் முதல்ல சொன்னதுக்கு அவங்க நிலத்தை ரெக்ளைம் பண்றதுக்காக தான் மண் எடுக்கிறதுக்கு இந்த 40 கோடி ரூபாய் அதுதான் மெயினா. அவங்க நிலத்தை சீர்படுத்துவதற்காக தான் இதை எடுக்கிறாங்க. மீதி 2 திட்டமும் செய்யலாம். அவர் சொன்ன 3ம் செய்யக்கூடியது, செய்ய வேண்டியதுதான். நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் தற்பொழுது முழுமையான கொள்ளளவிற்கு நீரை தேக்கி பயன்படுத்த முடியாமல் கூர்ந்துள்ள வீராணம் ஏரியை தூர் அகற்றி கொள்ளளவின் முழுமையான இலக்கை உயர்த்தி விவசாயம் பாதிக்காமலும் சென்னையின் ஜீவாதாரம் மேம்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது என்பதை கூறி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்த திரு பாலசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பதிவு செய்த கடலூர் செய்தியாளர் திரு தேவநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திவுடன்.
வணக்கம்.